சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வளர்றதுன்னு வச்சுட்டு இருக்காங்க. பரிகாரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஜாதக சாஸ்திரத்துல. எங்க தாத்தா ஜாதகக்காரரா இருந்தார். ஃபர்ஸ்ட் துஷ்யந்த் ஸ்ரீதர்வுடைய தாத்தா அவருக்கு ஹாரோஸ்கோப் சொல்லி கொடுத்துருக்கலாம். அவங்க தாத்தா ஹாரோஸ்கோப்பை பத்தி பேசியிருக்கலாம். அதுக்குன்னு அவர் என்ன பராசுர மகரிஷியா? அவர் என்ன புக்கு எழுதியிருக்காரு? அதனால ஃபர்ஸ்ட் துஷ்யந்த் ஸ்ரீதர் அஸ்ட்ராலஜி புக்ஸை டீப் டைவ் பண்ணும். அரகுற ஞானம், ஹாஃப் பேக்டா தனக்கு தெரியாத ஒரு விஷயத்த அஸ்ட்ராலஜி பேஷிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்து வச்சுக்கிட்டு வளர்றதுன்றது கான்ஸ்டண்டா வச்சுட்டு இருக்கார். தயவு செய்து ரிக்வெஸ்ட் பண்றேன் துஷ்யந்த் ஸ்ரீதர், உங்களுக்கு தெரிஞ்ச டொமைன் ராமாயணம் பண்ணுங்க, கதா காலட்சேபம் பண்ணுங்க. தேவையில்லாம பரிகாரம்லாம் பத்தி பேசாதீங்க. பரிகாரம்ன்றது வருஷ கணக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆண்டாண்டா இருக்கக்கூடிய விஷயம். அதாவது பக்தி வேற, பரிகாரம் வேற. இப்போ ஒருத்தர் பக்தியா இருக்காருன்றதுனால அவர் பரிகாரம் பண்ணக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. பரிகாரம் பண்றதுனால அவர் ஒரு பக்தியா இருக்க கூடாதுன்றது அவசியமே கிடையாது. அதனால தயவு செய்து எது உங்க எக்ஸ்பர்டீஸ் இல்லையோ அதை பேசாதீங்க. So don't go beyond your domain and think you know everything. There are many things in life you have never understood. Thank you.